ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th சாப்டர் கேபிட்டல் அண்டு ரெவென்யூ டிரான்சாக்ஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் அண்டு கன்சிடரேஷனை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்த சாப்டருடைய இம்பார்ட்டன்ட் ரீகால்ஸான மேட்சிங் கான்செப்ட், பீரியாடிசிட்டி கான்செப்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கான்செப்டை பார்த்துருக்கோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ ஃபஸ்ட்டு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. The main objective of accounting of business transaction is to ascertain the results of operations and the financial position of the business concern. இப்போ அக்கௌண்டிங்கோடைய ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? மெயினாக ஃபினான்ஷியல் பொசிஷன், அந்த பிஸ்னஸோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இயர் எண்டில் இல்லை ஆஃப் இயர்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The transactions carried on may yield benefit only for the current accounting period, or they may yield benefit for more than one accounting period. ஒன்று அந்த current accounting within 1 year இல்லை more than one accounting period. இப்போ accounting periodனா என்னது? இப்போ 1st April 2024 to 31st March 2025 இதுதான் அக்கௌண்டிங் பீரியட். 1 இயர் சொல்லுவோம். அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இல்லை அப்பார்ட் ஃப்ரம் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் என்ன பெனிஃபிட் தருது. According to matching principle, the expenses incurred in the current account period must be matched with the revenues earned during that period. Matching principle அப்படின்னாலே என்னென்ன ஏர்னிங்ஸ் இருக்குது அந்த பிஸ்னஸில், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள மேட்சிங்கில் தான் இங்கே மேட்சிங் கான்செப்ட்னு சொல்கிறோம் அந்த பீரியடுக்குள்ளே. In case of certain expenses, the benefit occurs only in the relevant accounting period. They are called revenue expenditure. ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்சஸ் அந்த அக்கௌண்டிங் பீரியடுக்குள்ளே நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? சேலரிஸாக இருக்கும், ரெண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் பில் இபியாக இருக்கலாம். But in case of certain expenditure, benefit extends beyond one accounting period. They are called capital expenditure. இப்போ 1 இயர்க்குள்ளே நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரெவென்யூன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் மோர் தேன் 1 இயர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. To exhibit a true and fair way of profitability and state of affairs, proper allocation of capital and revenue items is required. இப்போ உண்மையான ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது ட்ரூ அண்டு ஃபேர் வே ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு டிரான்சாக்ஷனு ஒரு ஐட்டத்தையோ அது கேபிட்டலா இல்லை ரெவென்யூவா அப்படின்ட்டு அலோகேட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறது அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறது மூலயமா தான் பர்ஃபெக்டான ப்ராஃபிட்டு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ கேபிட்டல் ஐட்டம்ஸ்னால் என்ன, ரெவென்யூ ஐட்டம்ஸ்னால் என்ன, இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் இன்கம்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ப்ராஃபிட்டு, கேபிட்டல் ப்ராஃபிட்டு, கேபிட்டல் லாஸ் ஆர் ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் தான் இதை காமிக்க முடியும். கேபிட்டலோடைய ப்ராஃபிட்டோ இன்கமோ எக்ஸ்பென்சஸோ லாஸோ. அது ரெவின்யூனா இட் இஸ் ஷோன் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம், சேலரி, ரெண்ட்டு, இபி, அந்த மாதிரி அக்கர்டு இன் ரெகுலர் மந்த் வைஸு அப்படின்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரெவென்யூ ஐட்டம்ஸ். இப்போ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பாருங்கள், அது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் ஃபஸ்ட் பாயிண்டில் கன்சிடரேஷனில் பார்த்துக்கலாம். த ரெவென்யூ ஐட்டம்ஸ் ஆர் டு பி ஷோன் இன் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் ஆர் ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட். இந்த ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய சாப்டர்ஸில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்க்க போகிறோம்.
இப்போ கன்சிடரேஷன்னா என்ன? கன்சிடரேஷன் இன் டிட்டர்மைனிங் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தி பேசிக் கன்சிடரேஷன் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் பேசிக்காக ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கன்சிடரேஷன்லாம் எந்தெந்த பாயிண்டெல்லாம் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குது அப்படின்றத. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் உடைய நேச்சரை வச்சு அந்த எக்ஸ்பென்சஸை செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது ஒரு கூட்ஸ் வாங்குறாங்க, அது ஒரு செலவு தானே. அதை வாங்கினா அதை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அசட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அசட்டாக இருந்தால் கூட்ஸாக இருந்தால் ரெவென்யூ, அதே அசட்டாக இருந்தால் அதை கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். Whether an item of expenditure is goods or asset depends on the nature of business. அது கூட்ஸாக இருக்கலாம் இல்லை அசட்டாக இருக்கலாம். அது எல்லாமே நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் இருக்கோ நடத்துகிறாங்களோ அதோட நேச்சரை பொறுத்து தான் ரெவன்யூவாக கேபிட்டலான செப்பரேட் பண்ண முடியும். For example, goods include articles or commodities in which the business is dealing with. இப்போ வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எ ட்ரேடர் டீலிங் இன் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பட் ஃபார் எனி அதர் ட்ரேட், purchase of furniture should be treated as capital expenditure shown in balance sheet as asset. இப்போ பாருங்கள், நேச்சுரல் இப்போது ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்காங்க. இன் ஃபர்னிச்சர் ஷாப்பு ஃபர்னிச்சர் டு பி ரீசேல், ஸோ ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். இப்போ ஃபர்னிச்சர் விற்கிற கடையில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்குறாங்கன்னா அதை ரீசேல் பண்ணுறாங்க, அது ஒரு பிஸ்னஸ்ஸு. ஆனால் அதே ஃபார் அதர் பிஸ்னஸ் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஃபர்னிச்சர்ஸ் வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சோஃபா செட்டோ இல்லை ஒரு டேபிள் சேர் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். அதே ஃபர்னிச்சர் ஷாப்பில் வாங்கி விற்கிறாங்கன்னா அது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். அப்போது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வச்சு தான் இந்த 2 ஐட்டத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். Therefore, the nature of business is very important criteria in classifying expenditure between capital and revenue. அதனால தான் இந்த nature of business very important பாயிண்ட்டாக நம்ம கேபிட்டலாக ரெவென்யூன்னு அலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா எஃபெக்ட் ஆன் revenue generating capacity of business. If expenditure helps to generate income or revenue in the current accounting period. இப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இப்போது இன்கம் அந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடில் ஒரு ரெவென்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம். இட் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். On the other hand, if expenditure helps to generate revenue more than one accounting period, it is capital expenditure. இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். செகண்ட் பாயிண்டில் ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிஸ்னஸ். இப்போ கேபிட்டல்னால் மோர் தேன் 1 year எஃபெக்ட் என்னவாக இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த பிஸ்னஸ்க்கு எஃபெக்ட்னா பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரியாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பில்டிங்காக இருக்கலாம். அந்த பிஸ்னஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கினா அது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். அதே ரெவென்யூனா சேலரி, ரெண்ட்டு, பர்ச்சேஸ் ஃபார் ரீசேலு வித்தின் 1 year எஃபெக்ட், ஒரு வருஷத்துக்குள்ளே அக்கரிங், ஆஃபன்லி அக்கரிங், கண்டினியூஸாக நடக்குது இந்த எக்ஸ்பென்சஸ்லாம். அப்படின்னா மந்த்லி வைஸ் தானே சேலரி கொடுப்பாங்க எம்ப்ளாயீஸுக்கு, ரெண்ட்டும் அதே மாதிரி தானே. அதே மாதிரி ரீசேல் பண்ணுறதுக்காக இப்போ ஃபர்னிச்சர் வாங்குறாங்கன்னா அது கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெவென்யூ ஐட்டம்ஸு ஒன்லி ஒன் டைம் இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டிங்கோ எக்யூப்மெண்ட்டோ மிஷினரி வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது
ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸோ 20 இயர்ஸோ அதை அந்த மிஷினரியை பொறுத்து அந்த பிஸ்னஸை பொறுத்து மோர் தேன் 1 இயர் எஃபெக்ட் கொடுக்கறது எல்லாமே கேபிட்டல் ஐட்டம். ஸோ இது ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து நம்ம கேபிட்டலாக ரெவென்யூவான்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட்டு பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பென்சஸோடைய பர்பஸ் என்ன மெயினாக? If expenditure is incurred in normal course of maintenance of an asset, it is revenue expenditure. On the other hand, if expenditure is incurred for major repair of an asset which increases its productive capacity, it is capital expenditure. இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸில், அதோட பர்பஸ் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்னால் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசட்ஸ்னால் அதை ரெவென்யூன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு 2 வீலரே வச்சுருக்காங்கன்னா அடிக்கடி வாட்டர் வாஷு ஆயிலிங்கு அதெல்லாம் கொடுத்து ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அது ரெவென்யூ. அதே மேஜர் ரிப்பேர்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸில் போகுது. எப்படின்னா அது ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 500 ஐட்டம் தான் அந்த மெஷினரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணால் 500 ஐட்டம்ஸ் டு 700 ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு. 500லேருந்து ஒரு 700ஓ இல்லை 1000ஓ இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸை மேஜர் ரிப்பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை எக்ஸ்பென்சஸோடைய பர்பஸும் டிட்டர்மைன் பண்ணுது வெதர் இட் இஸ் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. ஃபோர்த் பாயிண்ட்டு மெட்டீரியாலிட்டி ஆஃப் த அமௌண்ட் இன்வால்வ்டு. மெட்டீரியாலிட்டினா என்ன பொருள் அந்த செலவு பண்ணுறாங்களே அது எந்த விதத்தில், அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் இன்வால்வ்டு இஸ் கன்சிடர்ட் இன் டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ அமௌண்ட் இன்வால்வ் ஆகுது, அதில் வந்து ரெவென்யூவா கேபிட்டலா அப்படின்ட்டு ப்ரொபோர்ஷனேட்டாக அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இஃப் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மெட்டீரியல், இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஈவன் இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஆன் த அதர் ஹேண்ட், when the amount of expenditure is immaterial, it is treated as revenue even if the benefit of the expenditure extends beyond one accounting period. For example, cost of waste basket is treated as revenue expenditure. மெட்டீரியாலிட்டி என்னென்னா இங்கே பாருங்கள், ஃபோர்த் பாயிண்டில் மெட்டீரியல் அப்படின்னா இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த அசட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது மிஷினரியை வந்து ரிப்பேர் பண்ணுறது மூலயமா அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஸ்பீடு ஆகலாம், அதுக்கப்புறமா வந்து ஐட்டம்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி செலவை தான் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு பொருள் நிறைந்தது. அதே இம்மெட்டீரியல்னால் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் வேஸ்ட் பேஸ்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேஸ்ட் பேஸ்கெட் வாங்குகிறாங்க, ஈவன் தோ மோர் தேன் 1 இயர் பெனிஃபிட். இந்த வேஸ்ட் பேஸ்கெட்டு உடையாமல் அது டேமேஜ் ஆகாமல் இருந்தது மோர் தேன் 1 இயர் இருந்தால் கூட பெனிஃபிட் கொடுக்கறதா இருந்தால் கூட இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். அது ரெவென்யூவாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா மோர் தேன் 1 இயருக்கு மேலே மெட்டீரியாலிட்டி அதோடைய அந்த அமௌண்ட்டு வந்து செலவு பண்ணால் அதில் எதனா கான்செப்ட் பொருள் இருக்கணும், அதை தான் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.